நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்களை கூடிய சீக்கிரம் அரெஸ்ட் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம நார்மலா எப்பயும் போலதானே அரெஸ்ட் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இதுல விஷயமே வேற. ஏன்னா விஜயலட்சுமி அவர்களுடைய கேஸ் ரொம்ப நாளா இழுத்தடிச்சு போயிட்டே இருந்துச்சு. இப்ப கூடிய சீக்கிரத்துல முடிவுக்கு வரப்போது. அது மட்டும் இல்லாம இவருக்கு எதிரான ஆதாரங்கள் நிறைய போலீஸ் கிட்ட சிக்கிருக்கு. ஸோ அது எந்தெந்த மாதிரி ஆதாரம் எவ்வளவு சீக்கிரத்துல அரெஸ்ட் பண்ண போறாங்கன்னு தெரியலன்னா இந்த வீடியோ முழுக்க பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஜரி சிகப்பு நாடாவில இருந்து. நாம் தமிழர் கட்சியோட தலைவர் சீமான் அவர்கள் இவரை பத்தி நமக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே நிறைய விஷயங்கள் தெரியும். ஆனா இந்த விஜயலட்சுமி விஷயத்துல அப்பப்போ மர்மமாவே இருக்குது. விஜயலட்சுமி அவர்கள் அவ்வப்போது வீடியோ போடுவாங்க, நீ நல்லாவே இருக்க மாட்டே, நாசமா போயிடுவ அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் சொல்லி வீடியோ போடுவாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதும் தெரியும். ரெண்டு பேரும் கொஞ்சம் வருஷம் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் காரணமா என்னன்னு தெரியல, பிரிஞ்சு போயிட்டாங்க. ஆனா விஜயலட்சுமி அவர்கள் இப்ப வரைக்கும் சொல்றது என்னன்னா, இவர் என்னோட காசு நகைகள் எல்லாத்தையுமே பறிச்சுட்டு போயிட்டு இப்போ நல்லவர் மாதிரி நடிக்கிறாரு, என்னை கைவிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. இன்னொன்னு என்னன்னா, விஜயலட்சுமி அவர்களுக்கு இப்ப வரைக்கும் கல்யாணம் ஆகல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இப்போ இதெல்லாம் இருக்கும் போதுதான் பாத்தீங்கன்னா, சீமான் அவர்கள் எப்பெல்லாம் வெளியே ஓப்பனா பேசுறாரோ அந்த விஷயத்த எதிர்த்து பேசுறதுக்கு விஜயலட்சுமி தான் முதல்ல வருவாங்க. அதுக்கு அவங்க வீடியோவும் நிறைய வெளியிட்டு வந்தாங்க. இப்போ இந்த விஷயமும் அப்படிதான் லீக் ஆச்சு. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் சீமான் அவர்கள் மேல வழக்கு தொடர போறேன், இந்த மாதிரி அவர் ஏமாத்தினதுக்கான அந்த நியாயத்தை எனக்கு நான் தேடி கண்டுபிடிக்க போறேன்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போனாங்க, கேஸ ஃபைல் பண்ணாங்க, இதை விசாரிச்சாங்க. அப்ப நீதிமன்றம் என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி சீமான் அவர்கள் மேல நிறைய கேஸ் இருக்கு, இதுல இது வேற நகைகள் பரிமாற்றம் ஆயிருக்கு, அது மட்டும் இல்லாம பணங்கள் லட்சமா கோடி கோடியா போயிருக்கு. அப்போ சீமானுக்கு சிக்கல் இருக்கிறது உண்மைதான். ஆனா நீங்க கேக்குற மாதிரி, அதாவது சீமான் தரப்புல இருந்து கேக்குற மாதிரி தள்ளுபடி எல்லாம் கொடுக்க முடியாது. இந்த கேஸ இன்னும் ஃபர்தரா நாங்க விசாரிச்சுட்டே இருப்போம். அதுக்கப்புறம் சீமான் அவர்கள் விசாரணைக்கு ஆஜராகணும் அப்படிங்கிற மாதிரி கோர்ட் ஆர்டர் போட்டு முடிச்சாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, சீமான் அப்பா ஆஜராவாரா இப்ப ஆஜராவாரான்னு ஒரு பெருசா ஒரு விஷயம் போயிட்டே இருந்தது. ஆனா எப்பெல்லாம் போலீஸ் கூப்பிடுறாரோ அப்பெல்லாம் ஆஜராகவே இல்லை. பிரஸ் மீட்டுக்கெல்லாம் பதில் சொல்ற சீமான் இந்த விஷயத்த கேட்ட உடனே கடுப்பாயிடுவாரு. இதுக்கு உண்டான விசாரணைக்கு அவர் வரவே இல்லை. இப்ப இதுதான் காவல்துறைய பயங்கர கோபத்துல ஆழ்த்திருக்கு. இப்போ காவல்துறை அவர்கள் ஒரு சமனை அமைச்சிருக்காங்க, இப்ப மட்டும் நீங்க விசாரணைக்கு வரலன்னு வச்சுக்கோங்க, உங்களை நாங்க அரெஸ்ட் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன போது அப்பயும் வரல. இப்ப என்ன பண்ண போறாங்கன்னா, சீமான் அவர்களோட வீட்டுக்கு முன்னாடியே ஓட்ட போறாங்க நோட்டீஸ், இந்த மாதிரி விசாரணைக்கு வரணும், இல்லைன்னா அரெஸ்ட் பண்ணுவோம்னு. இப்ப இதை தாண்டி அவர் இன்னும் விசாரணைக்கு வரலன்னா கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாம விஜயலட்சுமி கேஸ்ல இவங்களுக்கு சம்பந்தமான போட்டோஸ், வீடியோஸ், எவ்வளவு நகை போயிருக்கு, எத்தனை பணம் பரிமாற்றமா இருக்கு, நிறைய விஷயங்கள் எவிடன்ஸோட மாட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமா கூடிய சீக்கிரமாவே தெரிய வரும்.